வணக்கம் மக்களே, கந்தர்யுகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு திருப்பாவை பாடல் 3 விளக்கம் தான் பார்க்க போறோம். முதல்ல நான் பாடலை படிச்சிடுறேன், அடுத்து ஒவ்வொரு வரியோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயல்கள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கு ஆண்டாள் குறிப்பிடும் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்பவர் யாரை குறிக்குது அப்படின்னா, வாமன அவதாரத்தில் வந்த பெருமாளை தான் குறிக்குது. அசுரன் மகாபலியிடம் 3 அடி நிலம் கேட்டு 1 அடியால் பூமி 1 அடியால் ஆகாயம் 3வது அடியை யாரும் தர முடியாமல் உலகத்தை அளந்த அந்த இறைவனை தான் குறிக்குது. இறைவன் சிறியவன் போல தோன்றினாலும் அவனுடைய சக்தி எல்லையற்றது அப்படின்றதுதான் இந்த ஒரு வரி மூலமா நமக்கு விளக்குறாங்க. அடுத்த வரியோட அர்த்தத்தை பார்க்கலாம். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவை நோன்பு என்பது வெறும் சடங்கு இல்ல, மனம் உடல் செயல் 3மே தூய்மையாகி இறைவனிடம் முழுமையாக சரணடைதல் அப்படின்றதுதான் இந்த வரியோட அர்த்தம். இதோட ஆழ்ந்த கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிப்புற சுத்தம் மட்டும் போதாது, உள்ளத்தின் சுத்தமே இறைவன் அருளை பெற்று தரும் அப்படின்றதுதான் இந்த வரியோட ஆழ்ந்த கருத்து. அடுத்த வரி அர்த்தத்தை பார்க்கலாம். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வரி மிகவும் முக்கியம். என்ன அப்படின்னா, திங்கள் மும்மாறி, மாதந்தோறும் 3 முறை மழை. மழை அதிகமாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை, சரியான அளவுல இருக்கும். இதோட ஆன்மீக விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைவன் அருள் என்றால் அளவுக்கு மீறியதும் அல்ல, குறைந்ததும் அல்ல, சமநிலையே உண்மையான அருள் அப்படின்றதா இந்த வரி நமக்கு விளக்குது. அடுத்ததா ஓங்கு பெருஞ்சென்னேல் ஓடு கயலுகள. இந்த வரி அர்த்தம் என்னன்னா, வயல்கள் இவ்வளவு செழிப்பாக இருக்கும் என்றால் நீர் நிறைந்தது, சென்னல் உயர்ந்து வளர்ந்து அந்த வயல்களுக்குள் மீன்கள் கூட நீந்தும் அளவுக்கு இருக்கும் அப்படின்றதுதான் விளக்கம். இதோட ஆழ்ந்த கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, மனிதனின் வழிபாடு இயற்கையையும் உயிரினங்களையும் காக்கும் சக்தி கொண்டது. இந்த பொருள் தான் இந்த வரியோட அர்த்தம். அடுத்தது பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப. இந்த வரியோட அர்த்தத்தை பார்க்கலாம். குவளை மலர்களில் வண்டுகள் தேன் குடித்து கண் படுக்கும் அளவுக்கு அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையில எந்த அச்சமும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை. ஆன்மீக விளக்கம் நம்ம பார்த்தோம்னா, தர்மம் நிலவும் போது இயற்கை கூட ஓய்வெடுக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது தேங்காதே புக்கிருந்து. தேங்காதே புக்கிருந்து. இந்த வரியோட அர்த்தம் என்னன்னா, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பசுக்கள் அப்படின்னா தடையில்லாமல் பால் கொடுக்கும். 1 குடம் கொடுத்தாலும் அதை முழுவதும் நிரப்பும் அளவுக்கு பால் பெருக்கம் இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம். இதோட உள்ளார்ந்த அர்த்தம் பாத்தீங்கன்னா, பசு செல்வம், விவசாயம், உணவு, சமுதாய நிலைத்தன்மை, இது எல்லாத்தையும் தான் குறிக்கும். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த வரியோட அர்த்தம் பாத்தீங்கன்னா, இங்க ஆண்டாள் கேட்பது என்னன்னா, தற்காலிக பணம் அல்ல, நிரந்தர நன்மை, தலைமுறைகள் கடந்தும் நிலைக்கும் செல்வம் வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டாள் கேட்கிறாங்க. இதோட முக்கிய கருத்து என்னன்னா, உண்மையான செல்வம் தனிப்பட்டது அல்ல, சமுதாயத்துக்கானது அப்படின்றதுதான் இந்த நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவை அப்படின்றது அர்த்தம். இந்த மொத்த பாடலோட மைய கருத்து என்ன, இந்த பாடல் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இறைவனை உண்மையாக வழிபட்டால் மழை, விவசாயம், பசு செல்வம், இயற்கை சமநிலை, நிலையான வளம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது பெண் குழந்தைகளின் நோன்பு அல்ல, முழு மனித குலத்தின் பிரார்த்தனை அப்படின்ட்டு சொல்றாங்க. இறைவனை வேண்டுவது நமக்காக அல்ல, உலகத்திற்காக அப்படின்ட்டு.
திருப்பாவை தொடர்ல அடுத்த பாடலுடன் மீண்டும் சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மனசார ஓம் நமோ நாராயணா அப்படின்ட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு ஊக்கமாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது திருத்தங்கள் தவறுகள் இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன். நன்றி மக்களே, உங்களுடைய பெரும் ஆதரவுக்கு